ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஸ்ரீபகவானுவாச்ச பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு இங்க பதில் சொல்றார். அர்ஜுனனுடைய கேள்வியை ஞாபகப்படுத்துறேன். உன்னுடைய பிறப்பு பிந்தையது, விவஸ்வானுடைய சூரியனுடைய பிறப்பு முந்தையது. நீ படைப்பின் தொடக்கத்தில் அவனுக்கு உபதேசம் பண்ணினேங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது கிருஷ்ணா அப்படிங்கிறத அர்ஜுனனுடைய கேள்வி. பகவான் சொல்றார், மே ஜன்மானி பகூனி வியதீதானி, எனக்கு நிறைய ஷரீரங்கள் வந்துட்டு போயிருக்கு, நானும் நிறைய ஷரீரம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறார். தவச்ச ஜன்மானி பகூனி வியதீதானி, உனக்கும் நிறைய ஷரீரம் வந்துட்டு போயிருக்கு, நானும் நிறைய உடம்பு எடுத்திருக்கேன், நீயும் உடம்பு நிறைய எடுத்திருக்கேன், நீயும் நிறைய தரம் பிறந்திருக்கேன், நானும் நிறைய தரம் பிறந்திருக்கேன். தானி சர்வாணி அகம் வேத, நான் எத்தனை உடம்பை எடுத்திருக்கேங்கிறது எனக்கு தெரியும், நீ எத்தனை உடம்பு எடுத்திருக்கேங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா துவம் ந வேத்த பரந்தப, உனக்கு அது தெரியாது. நீ எத்தனை உடம்பை எடுத்திருக்கேன்னு தெரியாது, எனக்கும் எத்தனை உடம்பு சரீரம் பிறப்பு வந்துட்டு போயிருக்குன்னு உனக்கும் தெரியாது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம். ஆனா இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, கடவுளும் நிறைய தடவை பிறப்பெடுக்கிறார், ஜீவர்களும் நிறைய சரீரத்தை எடுக்கிறார்கள். கடவுள் பிறக்கிறத அவதாரம்னு சொல்றோம், ஜீவர்களுடைய பிறப்பை நாம சாதாரணமா ஜென்மா அப்படின்னு சொல்றோம். இங்க ஜென்மாங்கிற சப்தம் அவதாரத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கார் கிருஷ்ணர், ஜீவர்களுடைய சரீரம் எடுக்கிறதுக்கும் பயன்படுத்தி இருக்கார். பகவான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். நான் பிறக்கிற போதும் எனக்கு ஞானம் இல்லாம இருக்கிறது இல்லை, நான் யாருங்கிற ஞானம் எனக்கு எப்பவும் இருக்கு. அவதார மூர்த்திகளாகிய கடவுள் ஈஸ்வரன் பிறக்கிற போது ஞானத்தோட பிறக்கிறார், அவர் எப்பவும் ஞானத்தோட இருக்கிறார். ஆனா அஜ்ஞானியான ஜீவன் பிறக்கிற போது அஜ்ஞானத்தோட தான் பிறக்கிறான், அவனுக்கு எத்தனை உடம்பு எடுத்தான்னு தெரியாது, இனி எத்தனை உடம்பை எடுக்க போறான்னு தெரியாது. இது நம்ம சாஸ்திரத்தை சரியா புரிஞ்சுட்டா தான் புரியும். ஆனா இந்த இதுல நமக்கு ரொம்ப ஸ்ரத்த வேணும். ஆக அவதாரம்ங்கிறதும் நடக்கிறது, நம்மளும் பிறக்கிறோம். நம்ம பிறக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு, பகவான் பிறக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இயற்கையின் ஒழுங்குபாட்டுக்கு இடையூறு நேருகிற பொழுது இடையூறை நீக்கிறதுக்கு இயற்கையிலிருந்தே ஒரு சக்தி தோன்றி அந்த இடையூரை சரி பண்ணிட்டு போறது, அதுதான் அவதாரம்னு புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணிலேயே ஏதாவது ஒரு தூசு விழுந்ததுன்னு சொன்னா உடனே கண்ணீர் தோன்றி அந்த தூசை வெளியில நீக்கிடுறது. உடம்புக்குள்ள ஒரு தேவையில்லாத பொருள் போயிடுத்துன்னா உடம்பு எப்படியாவது வெளியில நீக்கிடும். அது அந்த நேரத்துக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வெளிப்பட்டு அதை நீக்கிறது நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கோம். இது மாதிரி சமூகத்துல எப்பெல்லாம் சிக்கல்கள் பிரச்சனைகள் தோன்றுகிறதோ அப்போ ஒரு பெரிய சக்தி அதுல இருந்து தோன்றி அதை சரிப்படுத்துறது. பகவான் பிறக்கிற போது ஞானத்தோட பிறக்கிறார். அது மாத்திரமல்ல, சமூகத்தை சரிப்படுத்துறதுக்காக, இயற்கையினுடைய நியத்தியை ஒழுங்குபடுத்துறதுக்காக பகவான் எந்த சரீரம் வேண்டுமானாலும் எடுப்பார். ஆனா ஜீவன் பிறக்கிற போது அஜ்ஞானியா பிறக்கிறான், சரீரத்தை எடுக்கிறான். பகவான் கர்மங்களை சரி பண்றதுக்காக பிறக்கிறார். ஜீவன் ஏற்கனவே பண்ணின கர்மாவினாலையும் பிறக்கிறான், கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுக்காகத்தான் சரீரம் எடுக்கிறான். இதை ஒட்டி இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இங்கே இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன தெரிஞ்சு கொள்றோம்னு சொன்னா, பகவான் சொல்லியிருக்கார், இந்த சிருஷ்டியை தொடங்குற போது ஈஸ்வரனாகிய நான் வேற ஒரு சரீரத்துல இருந்து கொண்டு சூரியனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த சரீரத்துல இருந்து கொண்டு உனக்கு நான் உபதேசம் பண்றேன் அப்படிங்கிறதான் இதனுடைய சாரம். இதை தொடர்ந்து பகவான் இன்னும் அவதாரத்தினுடைய மகிமைய லட்சணங்களை சொல்ல போறார். தொடர்ந்து நாம படிப்போம். ஸ்ரீ பகவான் உவாச்ச
பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்